ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சூப்பரா இருக்கோம்டா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போறோம்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ். கரெக்டா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அட் சம் பாயிண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது, அதை மேனேஜ் தான் பண்ணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீட் பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான் 7 monthsல நீட் எக்ஸாம். ஸோ இந்த 7 months தான் இருக்கு சார், பயங்கர ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு சார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஸ்டெத்தோஸ்கோப்பா மாத்தலாங்கிறத இந்த செஷன் தெளிவாக பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் சேனலை அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டு வச்சுக்கலாம்டா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை தவிர நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபைன். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். எஸ், செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி our Xylem has launched the Fast-Track Batch. இந்த batch யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா students who is repeating, re-repeating and who is learning from their home. self-study பண்றவங்களுக்கு இது வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்டா. இந்த Fast-Track Batch பத்தி நான் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிட்டு then I'll tell you this, then it will make sense. பாத்துருவோமா? Fine. Yes, from stress to stethoscope. எப்படி சார் நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி நான் எப்படி அந்த அந்த எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் டே நான் போறேன், அந்த கோட் செரமனி வைக்கிறாங்க, ஸ்டெத்தோஸ்கோப் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஃபீல் வரக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத நான் இந்த செஷன்ல அழகா சொல்லி தரேன்டா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து மேனேஜ் பண்ணும். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். அழகா சம்மன் சார் ரிமெம்பர் அவர் சொன்னாரு, சார் வாழ்க்கையில நீங்க ஒரு 5 நிமிஷம் நேரத்தில் இருந்துச்சா போதும், அந்த நாள் நிம்மதியா போகுங்கிறது. பிகாஸ் நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்க 6:30 பல்லு விளக்கு வைப்போம், நீங்க ஒரு 5:15 எந்திரிங்க, 5:45 எந்திரிங்க சொல்றாங்க. கரெக்டா? ஸோ எப்படி பாத்துருவோமா? ஹெல்தி ஸ்டடி பிளான்ஸ். டேய், நீங்க வந்து உங்களுக்கான பிளான்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பா கம்மியாகும். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு 10 மணிக்கு எக்ஸாம். ஓகேவா? நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. நைட் வந்து அதாவது ப்ரீவியஸ் டே நைட் வந்து ஒரு 8 to 9 ஒரு ரிவிஷன் செஷன் பிளான் பண்ணீங்க. இது மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டா நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதலாம். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைப்போம், என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வரும். இத்தனைக்கு அது ரிவிஷன் தான், நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ அது என்ன பண்ணுவீங்க, ஹெல்த்தி ஸ்டடி பிளான்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியேட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஓகே, இந்த பிளான்ஸை நீங்க இனிஷியேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ரோட்டினை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கான பிளானை நீங்க போட்டுதான் ஆகணும். அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்குள்ளே ஒரு படி நல்லா போட்ட பிளானை ஃபாலோ பண்ணியாச்சுப்பா, இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு நாளைக்கு பண்ணிக்கலாம், அந்த மைண்ட் செட் கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம்டா. இதை வந்து இப்போ ஜென்ரேஷன் அது ஓவரா எடுத்துக்கிறாங்க. ஐயோ பயங்கரமா எடுத்துக்கிறாங்க. நத்திங் லைக் தட். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ இட், இட் வில் ஒர்க். பாருங்க, அப்ப என்ன ஆகும், எப்படி பண்ணலாம், நீங்க உங்களோட மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இந்த பர்ன் அவுட் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அவ்வளவுதான். யூ வில் ஹேவ் டு ஜஸ்ட் ஃபாலோ இட் சிம்பிளி. ஃபைன். அப்போ இது தவிர என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட எக்ஸாம் டாக்டிக்ஸ் மைண்ட் செட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நீங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க எக்ஸாம்காக, அப்ப அந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி டாக்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்க மைண்ட் செட்டை நீங்க ப்ராப்பரா வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாமோட ரிசல்ட், எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாகி ரெடியா கெத்தா இருக்கும். கரெக்டா? ஸோ அது எப்படிங்கிறது இன்னும் தெளிவா பார்ப்போம்டா. இதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். என்ன சார் நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை கனெக்ட் பண்றீங்க? எஸ் டா. இந்த பசங்களுக்கு வந்து பிரைமரி இருக்க பிரச்சனை தான் கம்மி டைம் சார், கம்மி டைம் தான் இருக்கு, என்ன பண்றேன்னே தெரியல. ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மூலமா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மினிமலா வச்சு உங்க ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படி சார் பாத்துருவோமா? எஸ். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஒரு லிமிட்டட் டைம் பீரியட்ரா. ப்ராபபிலி October 6th இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்டா. அப்படி ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த சேலஞ்ச் அந்த டேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும், குயிக்கா நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கணும். அப்போ அதுக்குள்ள என்ன வேணும் உங்களுக்கு ஆப்வியஸா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி கைடன்ஸ் இருக்கும்டா. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஹேவ் கிராண்ட் டெஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி 5 modules. சார் என்ன சார் 5 modules? ரொம்ப ஈஸிடா சார், நான் தொடவே இல்லை, சுத்தமா படிக்கல, எனக்கு இந்த 7 மாசம் தான் இருக்கு, என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த பிளான் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபார் சே ஒரு மொடியூல் எடுப்போம். அந்த மொடியூல் பாத்தீங்கன்னா 3 நாள் வரும்டா. சரியா? 3 நாள் வரும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வீட்லயே சும்மா ரீட் பண்ணி பாருங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா அதை வந்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த 3வது நாளோட ஈவினிங் அதுக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. ஏதோ ஒரு மாடியூலோட ஒரு ஷெட்யூல். இந்த மாதிரி 5 மாடியூல் முடிய கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்கு? 30 மாடியூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டைம் இருக்காது. அதான் விஷயம். அப்படியே படிக்கிற அந்த ரொட்டீன் அப்படியே போயிருவீங்க. எங்க டைம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு,
டைம் கரெக்ட் ஃபுல் பேக்டா இருக்கும். ஸோ அழகா அப்படி நீங்க கொண்டு போகலாம். அது தவிர எனக்கு பாருங்க ஓவரால் சிலபஸ் ஸ்பிளிட் இன்டு 30 மாடியூல்ஸ் ஃபார் ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். மாக் டெஸ்ட்டும் இருக்குடா. அது இருக்கும்போது மாக் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் உங்க எக்ஸாம் ஃபியர் மாறும். உங்களுக்கு பயமா இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த பயம் போங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்ட். அப்புறம் இன்டென்சிவ் லேர்னிங் ஃபார் குயிக் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் சப்போர்ட். எவ்ரிதிங் வில் பி கிவன் இன் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகே, ஸோ இதான் நான் சொன்ன வந்து பாருங்க டோட்டல் 30 மாடியூல்ஸ் இருக்குடா. மொத்தம் 30 மாடியூல் இருக்குடா. பாருங்க இப்போ ஃபார் சேயிங் பாருங்க ஒரு மாடியூல் வந்து 3 days வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செல்ஃப் ரிவிஷன் ஆஃப் மாடியூல் 1. ஃபார் சே மாடியூல் 1ல வந்து பாட்னி ஒரு சாப்டர், ஜுவாலஜி ஒரு சாப்டர், பிசிக்ஸ் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரி சாப்டர். நீங்க குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க உங்க சைட்ல. அது தவிர சார் ரிவிஷன் பண்ணா படிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும், கவலைப்பட வேண்டாம். ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் டே பாருங்க அட்டெண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃபார் மாடியூல் 1. நீங்க செல்ஃப் ரிவைஸ் பண்ணது நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அட்டெண்ட் பண்ணி முடிச்சு அந்த தேர்ட் டேயோட ஈவினிங் என்ன பண்ணலாம், நீங்க அந்த மாடியூல் 1ஓட ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். 30 கொஸ்டின் நீங்க அழகா எழுதிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லா 5 மாடியூல்ஸ்க்கும் ஒரு கிராண்ட் டெஸ்ட் இருக்கும்டா. அப்ப டெய்லி டார்கெட் கவர் ஆயிரும் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமா உங்களோட அக்யூரசியும் அழகா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பிளான். ஸோ இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சில நாட்கள் தான் இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் யூ கேன் ஈஸிலி கெட் திஸ் கோர்ஸ் இன் ஆன்லைன். ஸோ ஃபார் ஆன்லைன்ல சார் எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 தான். ஆனால் நீங்கள் இந்த DOC 2026ங்கிற கூப்பன் கோட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃபார் 8499. சரியா? ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஆல் திஸ் things provided. and இல்ல சார் எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் பத்தாது, எனக்கு மெட்டீரியல்ஸும் வேணும், டேபும் வேணும். you can get it for 24,648. ஃபைன். இல்ல சார் நான் ஆன்லைன்ல என்னால படிக்க முடியாது சார், இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை சார், நான் வந்து விளையாண்டுருவேன் சார் அப்படின்னு பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப்லைன்லயும் ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம். பாருங்க, ஸோ ஆஃப்லைன்லயும் வாங்கிக்கலாம் அட் திஸ் பிரைஸ். அண்ட் ஆஃப்லைன் உங்களுக்கு ஆப் ஆக்சஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். அண்ட் இதை பத்தி ஃபர்தர் டவுட்ஸ் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க அழகா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மூலமா ஹேண்டில் பண்ணி ஸ்டெத்தஸ்கோப்பா நீங்க போட்டுக்கலாம்டா. எதுவும் கவலைப்பட வேணாம். சரியா? ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூ ஆல்சோ ஹேவ் அதர் கம்யூனிட்டிஸ் லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம். இது எல்லாமே எங்க நோட்ஸ் எல்லாமே ஈஸியா கிடைக்கும், எல்லா அப்டேட்ஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. சரியா? தேங்க்யூ கைஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.